போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி நம்பர் 152. இதெல்லாம் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வருவோம். ஒரு நாளைக்கு 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகிற இந்த நாமக்கல் மாவட்டத்துல அந்த முட்டைகள் வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும் அந்த கோரிக்கையும், பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும்ன்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு. ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி, இப்ப ஆளும் கட்சிகளும் சரி, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு, அதுதான் நாடறிஞ்ச விஷயமாச்சு. அத நான் திருச்சியிலே பேசியிருந்தேன். ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் குறிப்பா விசைத்தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்தே அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க.